முருகனின் இரண்டாவது அறுபடை தலமான திருச்செந்தூரை பற்றி இந்த சாட்சியில் நாம் காணலாம். திருச்செந்தூர் சுவாமி சுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்று. இது கடற்கரையோரத்தில் அமைந்துள்ள ஒரு சிறப்பு வாய்ந்த தலம். இங்குள்ள மூலவர் சூரபத்மனை வதம் செய்த பின் சிவபெருமானை வழிபட எண்ணி தவக்கோலத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம். கோயிலின் வரலாறு: திருச்செந்தூர் கோயில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவதாக போற்றப்படுகிறது. இக்கோயில் கடற்கரையில் அமைந்திருப்பது மற்ற 5 மலைக்கோயில்களிலிருந்து வேறுபட்டது. முருகன் சூரபத்மனை வதம் செய்த பின் இங்கு வந்து சிவபெருமானை வழிபட்டதாக கூறப்படுகிறது. இக்கோயிலில் கந்தசஷ்டி திருவிழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. ஐப்பசி மாதத்தில் நடைபெறும் சூரசம்ஹார விழா மிகவும் பிரசித்தி பெற்றது. கோயிலின் அமைப்பு: இக்கோயில் கடற்கரையை ஒட்டி அமைந்துள்ளது. இக்கோயிலில் மூலவருக்கு குமார தந்திர முறையிலும் சண்முகருக்கு சிவகாம முறையிலும் பூஜைகள் செய்யப்படுகின்றன. இக்கோயிலில் நடைபெறும் வழிபாடுகள் பக்தர்களுக்கு மன அமைதியும் ஆன்மீக உணர்வையும் தருகின்றன. பக்தர்கள் இக்கோயிலுக்கு வந்து முருகனை தரிசித்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்கின்றனர். இரண்டாவது அறுபடையான திருச்செந்தூருக்கு நாமும் சென்று வழிபடுவோம்.